கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த ஹராஸ்மெண்ட் கோ த்ரூ பண்ணனால நான் வந்து வெளியில் வந்தது. அண்ணாமலையோட டர்ட்டி பாலிடிக்ஸ் அது வந்து நான் வந்து தைரியமாக சொல்வேன். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, வார் ரூம் வச்சு கொலைக்கிறது, எல்லாரையும் பார்த்து கொலைக்கிறது. அண்ணாமலை வார் ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க. திமுக நம்பி வச்சது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏழ்ரை வந்ததுக்கு காரணமே இந்த சுனில் கனகலும் இந்த அண்ணாமலையும் தான் காரணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த பாம் த்ரெட் கூட வந்து எனக்கு அந்த வார் ரூம் மேலே தான் சந்தேகம். அண்ணாமலை என்பவர் வந்து அவர் வந்து ஷார்ட் டைமில் நான் எப்படியாவது நான் வந்து பணக்காரன் ஆகிடணும், இந்த இடிஐடி ரெய்டுன்ற பேரில் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அண்ணாமலை யூனியன் மினிஸ்டர் ஆகிட்டான்னா திமுகவை தப்பிக்க வச்சிருவாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். 3.5 வருஷத்தில் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போது டெஃபினட்டாக அன்பிலீவபிள். இன்றைக்கி வார் ரூம் நடத்தக்கூடிய விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வார் ரூம்க்கு எங்கேருந்து பணம் வருது? டிஎம்கே ஃபண்டட், சுனில் கனகலு அந்த பிரிட்ஜ் மூலயமா வந்த ஒரு விஷயம் தான் இது. இதில் அண்ணாமலையோட ரோல் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. நீங்களோட ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றீங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்க வேண்டியது கோர்ட்ல. அதுதான் வீடியோ எடுத்து போடுறீங்க. அது வந்து அரசியல் ஆதாயம் பார்த்துருக்கேன். அது வர இந்த அண்ணாமலை மாதிரி ஒரு டர்ட்டி பாலிட்டிக்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஆல்தோ எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு நிர்வாகியாவோ இல்லை வந்து இப்போ மெம்பர் உறுப்பினராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாள் தலைவர், அந்த முன்னாள் தலைவர்ன்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் என்னென்ன டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணாருன்றது எனக்கு தெரியும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக நான் இது பேசலை. இது எனக்கு பர்சனலாக என்னென்ன நடந்ததுன்றது ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்தே கிடையாது, இது என்னோட கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பாலிடிக்ஸ் என்னென்னா, இது சொன்னால் இப்போ இது சொன்னால் மா சுப்பிரமணியம் நான் யார் கூட வேணால் பேசுவேன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாரு கூடயும் பேசுவேன் அப்படின்றது அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேள்விகள் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடந்திருக்கும். ஆமாம், அதான் அண்ணாமலையோட டர்ட்டி பாலிடிக்ஸ். அது வந்து நான் வந்து தைரியமாக சொல்வேன். எனக்கு இதெல்லாம் பயம், நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிக்கல அவரோட அவளோட பொலிட்டிக்கல் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் அவரா என்ன பண்ணுறது, என்ன பண்ணியிருக்காரு அவர் இது வரைக்கும்? என்ன பண்ணியிருக்காரு, வார் ரூம் வச்சு கொலைக்கிறது, எல்லாரையும் பார்த்து கொலைக்கிறது, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பாம் த்ரெட் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பாம் த்ரெட் வந்திருக்கு. இது ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இல்லை. இந்த அண்ணாமலை வார் ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்க கொள்ள முடியும். அதோட விரக்தியில் இருந்து வேலை இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய நபராக பார்த்து தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ஸு அது என்னமோ தெரியாது, அது நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. தான் மேலே ஒரு வெறுப்பை மற்றவங்க மேலே காட்டக்கூடிய ஒரு நபர்களாய் பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்குறது. இவங்க வந்து ஃபண்டட், என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டட் பை டிஎம்கே அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் அது வந்து அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சுனில் கனகலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யுக்தி அப்படின்ற ஒரு யுக்தி அமைப்பாளர் அப்படின்றது வந்து திமுக நம்பி வச்சது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏழ்ரை வந்ததுக்கு காரணமே இந்த சுனில் கனகலும் இந்த அண்ணாமலையும் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா முழுக்க அவங்கள வந்து டாஸ்மாக் விஷயத்தில் வந்து கை உடந்தையாக இருந்து எல்லாமே இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லியிருப்பேன். ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து இந்த சுனில் கனகலு அண்ணாமலை மிகப்பெரிய நண்பர்கள். 2 பேரும் வந்து திமுகவை காப்பாற்றுறேன்னு போய் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களை காப்பாற்றிடுறேன், நான் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அரசியல் தான் அண்ணாமலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பாம் த்ரெட் கூட வந்து எனக்கு அந்த வார் ரூம் மேலே தான் சந்தேகம். ஏன்னா எனக்கு சந்தேகம், எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம், மற்றவர்களுக்கும் சந்தேகம் வந்திருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகம் ஏன்னா விரக்தியில் இன்றைக்கி கண்டினியூஸாக எடப்பாடியார் அவர்களை பற்றி தரைக்குறைவாக கூட்டணியில் இருந்தே தரைக்குறைவாக ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசி, நயினார் நாகேந்திரன் அண்ணனை பற்றியும் பேசி,
பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை பற்றி தவறாக பேசி யாரெல்லாம் தவறாக பேச முடியுமோ அதான் இதுதான் மனநிலை சரியில்லாதவங்க, அப்படி ஒரு புத்தி இல்லாதவங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது விளையாட்டாக விபரீதமாக மாறுறதுக்கு கூடிய ஒரு விஷயம் தான் இது. நான் சொல்கிறேன், இந்த ப்ராங்க் கால் பண்ணுறது, பாம் த்ரெட்டு கொடுக்கறது அப்படின்றது வந்து. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இங்கே அப்படின்றத தான் நான் சொல்வேன். நான் ஓகே, கடுமையாக வந்து எடப்பாடியை அண்ணாமலை எதுக்கணுன்றதுக்கான ஒரு மோட்டிவ் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணாமலையே வந்து அந்த வார் ரூம் எப்படி அவர் செலக்ட் பண்ணுறாரோ அவர் மனநிலையும் அப்படிதான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ணாமலை என்பவர் வந்து அவர் வந்து ஷார்ட் டைமில் நான் எப்படியாவது நான் வந்து பணக்காரன் ஆயிடணும் ஆயிட்டார் அதெல்லாம் டவுட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது அவர் வந்து என்னமோ கட்சிக்கு வந்து மக்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படின்னு நான் இது திருப்பியும் சொல்கிறேன். மக்கள் சேவைக்கெலாம் ஒரு பண்ணியிருந்தாருன்னா அவர் போலீஸாகவே அவர் கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? போலீஸாகவே அவர் கண்டினியூ பண்ணியிருக்கணும். அதுவும் மக்கள் சேவை இல்லையா? அது இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்காக பாலிடிக்ஸ் வந்தீங்க? பணம். நான் எப்படியும் சிஎம் ஆக போகிறதில்லை. நான் வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செய்யக்கூடிய இதெல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்து கிடையாது. இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்ச்சியில் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ அண்ணாமலை வந்து இவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அண்ணாமலை யூனியன் மினிஸ்டர் ஆகிட்டான்னா திமுகவை தப்பிக்க வச்சிருவாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். எங்கேயும் தண்ணி காமிச்சு, பாஜகவுக்கும் தண்ணி காமிச்சு, இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரே குறிக்கோளாக இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ சொத்து இருக்குது, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் வந்து உறவினர்கள் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு எவ்வளோ சொத்துகள் சேர்த்துருக்காங்கன்றது நீங்கள் வந்து ஏன் இன்னி வரைக்கும் திமுக ஆக்ஷன் எடுக்கலை? ஏன்னா கொடுத்த பரிசு எல்லாமே திமுக மூலமாக தான். ஸோ அதனால் திமுக இன்னி வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி வந்து டிவிஎஸ்சி எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். ஸோ அரசியலில் ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இத்தனை இவ்வளோ 3 வருஷத்தில் 3.5 வருஷத்தில் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போது டெஃபினட்டாக அன்பிலீவபிள். இன்றைக்கி வார் ரூம் நடத்தக்கூடிய விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வார் ரூம்க்கு எங்கேருந்து பணம் வருது? அவ்வளோ பணக்காரர் இல்லை அவர் வந்து தேர்தல் பத்திரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட கணக்கு என்ன? நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வார் ரூம் எப்படி நடத்துறாரு? அதுதான். ஆமாம், எங்கே சேலரி எங்கேருந்து கிடைக்குது அவருக்கு? அதுதான் இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். இட்ஸ் டிஎம்கே ஃபண்டட். சுனில் கனகலு அந்த பிரிட்ஜ் மூலியமாக வந்த ஒரு விஷயம்தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு உறுதியாக தெரியும். மற்றவர்களுக்கு உறுதியாக தெரியுதோ இல்லையோ, எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்றது தான் நான் சொல்வேன். இது பாஜக மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக நான் பேசல. இது வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்ப ஒரு எனக்கு ஆகாத ஒருத்தர் அப்படின்றது தான் நான் பேசுகிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டுங்க தான் வந்து வாடகை கட்டுறாங்க, 4 லட்ச ரூபா வாடகையில் வீடு இருக்கிறதா சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவாரான்றது இப்போ நீங்கள் சொல்லித்தான் தெரியுது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக ஹெல்ப் பண்ணுறாங்களா? அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரோ இல்லையோ, இந்த இடி ஐடி ரெய்டுன்ற பேரில் வந்து நிறையா சம்பாதிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? ஆமாம், அதாவது மத்திய அரசுக்கு கூட தெரியாத ஒரு விஷயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு அந்த காரணம் தேவையே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவங்க நான் செஞ்சது நல்ல விஷயம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம், இந்த வாரூம்ல இந்த ஹனி ட்ராப் விஷயமும் அண்ணாமலை பண்றத ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க உண்மையா? ஏன்னா நீங்க இருந்திருக்கீங்க, அதனால உண்மை அது எல்லாமே உண்மைதான். அவர் வந்து என்னன்னா, என்னை தவிர வேறு யாருமே வந்து அரசியலில் இருக்கக்கூடாது, இந்த கட்சியில் நான் சொல்கிறது தான் சட்டம், ஸோ கட்சிக்குள்ளேயே ஒரு சர்வாதிகாரம் கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அது நடக்காது. அது பாஜக என்பது ஒரு பெரிய கட்சி, உலகத்தில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்ட்டி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான்
அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்டியில் வந்து நான் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நான் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்ன்ற நான் வந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கணும், ஆர்எஸ்எஸ் என் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் அது வந்து அது இல்லை. இது வந்து பாஜக எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, நான் அந்த கட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்னி வரைக்கும் நான் அது கடைப்பிடிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் வந்து ஓகே அதை ஆசைப்பட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அந்த மனப்பான்மை சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எனக்கு அந்த அந்த ஈர்ப்பில் தான் நான் வந்து பாலிட்டிக்ஸே வந்து சேர்ந்தேன். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த தனிநபர் தாக்குதல், என்ன சொல்கிறது, ஹராஸ்மெண்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த ஹராஸ்மெண்ட் கோத்ரூ பண்ணனால நான் வந்து வெளியில் வந்தது. அது பாஜக மீது எந்த ஒரு வெறுப்போ அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இது வந்து வெளியில் வந்திருக்கேன். அவங்க மீதும் நம்ம வந்து சில இது ஃபேக்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். நாட் தட் நான் வந்து நம்ம போய் சொல்லணும், மக்களுக்கு போய் சொல்லணும். மக்களுக்கு தெரியணும், எல்லாமே தெரியணும், எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டணி வந்து பலமாக ஒரு எந்த வாக்குகளும் செதறாமல் ஒரே கூட்டணியாக இருந்து நம்ம இந்த திமுகவை வந்து வீழ்த்தணும். ஏன்னா இதுக்கப்புறமும் மீண்டும் இன்னொரு டேர்ம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மொத்த ஏரியாவும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தமிழ்நாடு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தத்தும் அவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயமா போயிடும். மன்னராட்சி பட்டா போட்டு விற்றுருவாங்க, மன்னராட்சி நடக்கும். மணலும் இருக்காது, கல்லும் இருக்காது, மலையும் இருக்காது, மரமும் இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன்.